தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1.25 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை எந்தெந்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது? சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு கடந்த சில நாட்களாகவே நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்ததனால் நேற்று பிற்பகலிலேயே மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதனிடையே கர்நாடகா அணைகளில் அணை நிரம்பியதை வரவேற்கும் விதமாக அங்கு முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார். பூஜை நடைபெற ஒரு நிகழ்ச்சிக்காக நேற்று சற்று கர்நாடகா அணையிலிருந்து நீர் குறைக்கப்பட்டது. இதனால் மேட்டூர் அணைக்கும் சற்று அணை நிரம்புவது காலதாமதம் ஏற்பட்டது. தற்பொழுது மீண்டும் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் மேட்டூர் அணை இன்று முழு கொள்ளளவை ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது 119 அடியை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி அணையினுடைய நீர்மட்டம் 118.84 அடி எட்டியுள்ளது. அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் அணை முழு கொள்ளளவை எட்டலாம். அவ்வாறு எட்டும் பட்சத்தில் உபரி நீராக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 75,000 கனஅடி முதல் 1,25,000 கனஅடி வரை வெளியேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு திறந்துவிடும் தண்ணீரின் அளவு மேலும் படிப்படியாகவும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேட்டூரில் இருந்து தண்ணீர் செல்லக்கூடிய பகுதியான ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையில் அதிகமான தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதன் காரணமாக அங்கு கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நீர்வளத்துறை இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.